உண்டா? மனம் உண்டா? சுவை உண்டா? எதுவுமே கிடையாது. ஆனா தண்ணீர் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையின்படி ஜாடிகளிலே நிரப்பப்பட்டு அது விளம்பும் பொழுது 3 காரியம் நடந்து விட்டது. அந்த தண்ணிக்குள்ள மனம் வந்து விட்டது, ருசி வந்து விட்டது, சுவை வந்து விட்டது. என் அன்பு சகோதரனே, சகோதரியே, வேத சத்தியத்தை ஜாடியாகிய உன் சரீரத்துக்குள்ள நீ நிரப்பும் பொழுது உன் வாழ்க்கையில இந்த 3 அற்புதங்கள் நடக்கும். நீ மனம் வீசுவ, ஹல்லேலூயா. நீ சுவை கொடுப்பாய், ஹல்லேலூயா. நீ நிறம் மாறிடுவ. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய முகப்பிரகாசம் உன்மேல் பிரகாசிக்கும். ஹல்லேலூயா சொல்லுவோமா? இந்த வேத சத்தியத்தை கொண்டு என் தேவ ஜனமே, இனி நீ எழும்பி பிரகாசிக்க வேண்டும் என்பது இந்த இயேசு ஜீவ வார்த்தை ஊழியத்தின் முக்கிய நோக்கமாயிருக்கிறது. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து பலுகி பெருக செய்வாராக. கண்களை மூடி ஜெபம் செய்வோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, உம்முடைய சமூகத்தில் இம்மட்டும் எங்களோடு பேசிக் கொண்டிருந்த கிருபைக்காய் நன்றியோடு உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ராஜா, துதிக்கிறோம், துதிக்கிறோம். நீரே பரிசுத்தர் ஆண்டவரே. துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். எங்கள் மத்தியிலே அசைவாடின கிருபைக்காய் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். வார்த்தை ஜீவன் உள்ளது என்பதையும், வார்த்தையிலே ஜீவன் இருக்கிறது என்பதையும், ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய உம்மை நாங்கள் விட்டு விட்டோம் என்ற சத்தத்துக்கு நாங்கள் செவி கொடுக்கிறோம். ஆமாண்டவரே, எங்களை மன்னியும். இனி இந்த ஜாடிகளாகிய எங்கள் சரீரத்தை வேத வசனத்தினாலே நிரப்பி நாங்கள் ஒவ்வொருவரும் அற்புதம் செய்கிறவர்களாய், எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் அற்புதத்தை ருசி பார்க்கிறவர்களாய் நாங்கள் மாற எங்களுக்குள் உம்முடைய பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை ஊற்றப்படும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த இடம் முழுவதும் ஒரு அக்கினி எழும்பி ஆண்டவரே ஒவ்வொருவரையும் பிரகாசிக்க செய்வீரா. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையான நாமத்தினால் விலையேற பெற்ற கல்வாரி ரத்தத்தினாலும் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேட்ட நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார்.